நான் பார்த்ததுலேயே இதுவரைக்கும் மோசமான ஆட்சினா அது டிவிகே ஆட்சி தான். டிவிகே ஆட்சிக்கு வந்தவொடனே தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அப்புறம் சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறாங்க, அப்படி இப்படி நிறையா அறிவிச்சிருந்தாங்க. என்ன சிங்கப்பெண் திட்டம் நிறையா அறிவிச்சிருந்தாங்க. இது எதுவுமே நடக்காது, எல்லாம் ஃபேக்குன்னு தான் நினச்சேன். ஸோ அது ஒரு கோமாளி டிவிகேனாலே அது ஒரு கோமாளி கூட்டம்னு தான் நான் டிவிகேனாலே அது ஒரு கோமாளி கூட்டம் தான் அப்படி நிரூபிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு விஜய் அப்படி சொன்னவங்க மூஞ்சிலெல்லாம் கரிய பூசுகிற அளவுக்கு செஞ்சுருக்காப்புல. அது கிட்டத்தட்ட வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். இப்போ நான் சொன்னது டிவிக்கு ஒரு கோமாளி கூட்டம், குள்ளநரி கூட்டம், அப்புறம் இதெல்லாம் செய்ய மாட்டாப்புல அப்படின்னு சொன்னது எல்லாமே நான் கிடையாது. ஸோ நிறைய பேர் அதுதான் சொன்னாங்க. டிஎம்கே மாஸ், அதாவது விஜய் இங்கே ஒன்றும் ஆட்சி பிடுங்க போகிறதில்ல, அவருக்கு என்ன தெரியும், நடிக்க மட்டும்தான் தெரியும், ஸோ நடிப்பை தவிர ஒன்றுமே தெரியாது, அவர் ஆட்சிக்கு வர்றது வேஸ்ட்டுன்னு ரொம்ப பேர் சொல்லியிருந்தாங்க. என் கூட உள்ளவங்களும் அதிகமாக சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் மக்கள் அதுக்கேற்ற மாதிரியே நான் அப்படி கிடையாது, ஆட்சிக்கு வந்தவங்க நிறைய திட்டங்கள் அறிவிக்கும் மாதிரி கிட்டத்தட்ட நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ஸோ அறிவிக்க மாட்டார், ஏன்னா இப்போ தங்க வைக்கிற விலைக்கா இருக்கட்டும், ஸோ எல்லாமே அறிவிக்க மாட்டான்னு நினச்சேன். சரி, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடி தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் கூட அறிவிச்சிட்டாங்க. அதாவது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம்னா நீ நினைக்கிற மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறகுற குழந்தைகளுக்கு முத கொண்டு கிடையாது. அதாவது ப்ராப்பராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறகுற பிள்ளைங்களுக்கு மட்டுமே தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தான் ஸோ அறிவிச்சுக்காப்புல. ஸோ நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பயங்கரமான சட்டத்திட்டம் கொண்டுட்டு இருக்காரு, சூப்பரான விஷயம். இவ்வளோ நாள் டிஎம்கே ஆட்சியில் கூட பார்க்காத ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா அம்மா உணவகத்தை திறந்து புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ எத்தனையோ பேருக்கு, ஏன் சென்னையில் கூட இப்போ நான் கூட ரீசெண்டாக வேலைக்கு போனேன்னா சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு ஹோட்டலில் போய் காசு அழிச்சது தான் மிச்சம். ஸோ வீட்டுக்கு கூட காசு அனுப்ப முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா உணவு வந்ததுலேருந்து நீட்டாக நான் போய் ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ ரெண்டு சாப்பாடு, ஒரு சாப்பாடு 5 ரூபா, 2 சாப்பாடு 10 ரூபா அனுப்பும், வயிறு ஃபுல்லாகி போயிடும். ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ அதை விஜய் வரவேற்கக்கூடிய விஷயம். சிங்கப்பெண் திட்டம், எங்கே பார்த்தாலும் சிங்கப்பெண். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் திருச்சி போயிருந்தேன். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கூட போயிருந்தேன். அங்கே கூட கோயிலில் கூட சிங்கப்பெண் திட்டம் போலீஸ் எல்லாம் இருந்து எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி ஆபத்துனா இந்த நம்பருக்கு அலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையுமே சொல்கிறேன், விஜய் ஆட்சிக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ திட்டம் அறிவிச்சிருக்காரு. ஸோ 5 வருஷத்தில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி விஜய் சார் தொடர்ச்சியாக அவர் நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ எப்படி சொல்கிறது, டிவிக்கு ஒரு கோமாளி கூட்டம், விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், காத்திருங்கள், காலங்கள் இருக்குது, காலங்கள் போக போக பதில்கள் சொல்லும். ஸோ விஜய் யார் என்று தெரியும். அடுத்த ஆட்சியும் விஜயும் உட்கார்வார் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றேன். ஸோ பார்ப்போம். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிச்சுட்டாரு. அடுத்து இன்னும் அறிவிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது போக போக கண்டிப்பாக அறிவிப்பார் நம்புவோம். ஸோ நல்லதே பிறகு நம்புவோம், நாளை நமதி. ஸோ இந்த வீடியோ நான் பேசின யாருக்கும் ஹர்ட் ஆகியிருந்தாலோ எதுனாலோ ஸோ மனசார மன்னிப்பு கேட்குறேன். ஸோ விஜயோட நல்ல திட்டங்களை பற்றி தான் நான் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பேர் யாராவது திரிக்க மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ தட்டி விட்டாலும் தட்டி விடலாட்டாலும் சொல்ல வேண்டியது கடமை. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க உங்களால் என்னென்ன கமெண்ட் பாக்ஸை திட்ட முடியுமோ கண்ட மாதிரி திட்டிட்டு போங்க. பாய், டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் விஜயை பற்றி.